வணக்கம் பக்தர்களே. இன்றைய ஆன்மீக பயணம் நம்மை அழைத்து செல்லும் தலம் சுந்தரராஜ பெருமாள் கோவில். இங்கு அருள் புரியும் பெருமாள் பெயருக்கு இணையாக அழகிலும் கருணையிலும் சுந்தரர். இந்த கோவிலை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் வாழ்வில் அழகு, அமைதி, ஆரோக்கியம், நன்மை அனைத்தும் சேரும் என்று நம்பப்படுகிறது. கோவிலின் முக்கியத்துவம்: இங்கு பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் எனும் திருநாமத்துடன் அருள் புரிகிறார். தாயார் சுந்தரவல்லி தாயார். கோவில் விஷ்ணுவின் திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் விளங்குகிறது. பக்தர்கள் பெருமாளை தரிசிக்கும்போது அவருடைய சாந்தமான திருமேனி, அன்பான திருக்கண்கள் மனதை கவர்கின்றன. ஸ்தல புராணம். புராணங்களில் குறிப்பிடப்படுவதுபடி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் முதலில் அர்ச்சனை செய்தவர்கள் முனிவர்கள். அவர்கள் கடுமையான தவம் செய்தபோது மகாவிஷ்ணு சுந்தரமான யோக சௌந்தரிய ரூபத்தில் தோன்றி, நான் உங்களுக்காக சுந்தரராகிய மணவாளன் என்று அருளினார். அதன்பின் இந்த இடம் சுந்தரராஜன் அருள் புரியும் தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார் மற்றும் நாயன்மார் தொடர்பு. திருமங்கையாழ்வார் தனது பாசுரங்களில் இந்த கோவிலை புகழ்ந்து பாடியுள்ளார். அவருடைய பாசுரங்களில் அழகு மற்றும் சௌந்தரியத்தின் சிகரம் என்று பெருமாளை குறிப்பிட்டுள்ளார். விஷ்ணுவின் மனிதர்களுக்கான அன்பும் கருணையும் இங்கு மிகுந்து வழிகிறது. கோவில் கட்டிடக்கலை. சோழர், பாண்டியர், நாயக்கர் காலங்களில் விரிவுபடுத்தப்பட்ட கோவில். உயர்ந்த ராஜகோபுரம், சித்திரக்கலை கொண்ட மண்டபங்கள், அழகான உற்சவ மூர்த்திகள் அனைத்தும் பக்தர்களை கவர்கின்றன. கருவறையில் சுந்தரராஜ பெருமாள் சாந்தமாக அருள் புரிகிறார். விழாக்கள். பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க வருகிறார்கள். ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம் தாயார் சிறப்பு நாள்களாக கொண்டாடப்படுகின்றன. தேப்போற்சவம். பெருமாள் அழகிய தீபங்கள் மின்னும் தெப்பத்தில் பக்தர்களுக்கு அருள் செய்வார். ஆன்மீக அனுபவம். திருமணத் தடை நீங்க வேண்டும், குடும்பத்தில் சாந்தி வேண்டும், வாழ்க்கையில் அழகும் நன்மையும் வேண்டும் என்று வேண்டுகிறவர்கள் அதிகம் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். சுந்தரராஜ பெருமாளை தரிசிப்பது பக்தர்களின் மனதிலும் முகத்திலும் அழகு மற்றும் ஒளி வெளிப்படச் செய்கிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பயணத் தகவல். இடம்: மதுரை அருகே உள்ள கோவில் என்றால் அதை பதிவிடலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் எளிதில் சென்று சேரக்கூடிய வகையில் உள்ளது. சாலை வசதி மிகச் சிறப்பாக உள்ளது. இவ்வாறு சுந்தரராஜ பெருமாள் கோவில் பக்தர்களுக்கு வாழ்வில் அழகும் சாந்தியும் நலன்களும் சேர்க்கும் திவ்ய தலம். நீங்கள் ஒருமுறை தரிசித்தால் பெருமாள் தனது அழகிய அருளால் உங்களை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவார். இப்படி பல திவ்ய தேசங்களின் வரலாறுகளை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஷேர் செய்யவும். அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.